இது அப்படிதான் கிச்சனுக்குள்ள என்ட்ரன்ஸ். இப்படி என்ட்ரி ஆகலையே இந்த இடத்துல ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டெய்லி மெனு ஐட்டம்ஸ் வந்து என்னோட ரெஃபரன்ஸ்க்காக எழுதி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணலாம், ஒரு டே ஈவினிங்கும் நம்ம என்னென்ன ரெடியாக வைக்கணும் அந்த மாதிரி. ப்ரீவியஸ் டே இப்போ மண்டே ஈவினிங்னா மண்டே ஈவினிங் நான் என்ன ரெடியாக வச்சுருந்தா டியூஸ்டே மார்னிங்க்கு சரியாக இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக வந்து போட்டு வச்சுருக்கேன், செக் லிஸ்ட்டாக. இது வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபன் பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸஸ், அது வந்து இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு வெரைட்டிஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து சில்வர் பாக்ஸஸ், இதில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாக்ஸஸ் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கீழேருந்து இப்படி எடுத்தேன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ட்ரேயில் போட்டிருக்கேன். இங்கே பாரு எத்தனை பாக்ஸஸ் வந்து போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதுக்குள்ளே 2-3 பாக்ஸ் ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கேன், இந்த ரெட் கலர் பாக்ஸ் எல்லாம். ஸோ இப்படி வந்து மொத்தமாக வச்சு கீழேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை தனித்தனியாக வச்சோன்னா நிறைய இடத்த ஆக்குப்பை பண்ணுங்கிறதுனால அந்த மூடியை கலட்டிட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த டோர் இருக்கிறதுனால டஸ்ட் எதுவும் உள்ளே போகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே மூடியை கலட்டிட்டு வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி கலட்டி வச்சா நிறைய பாக்ஸஸ் வந்து இதில் வச்சுக்க முடியும். அதனால் இதையும் ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். நான் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப கீழேருந்து இப்படி வந்து இழுத்தேன்னா போதும், எடுத்துக்கலாம் ஈஸியாக. அடுத்தது வந்து அதே மாதிரி சம்படா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். இந்த பாட்டில்ஸ் இந்த ஹைட் வந்து ரொம்ப கம்மி இந்த கிச்சனில். அதனால இந்த பாட்டில்ஸ் எல்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாது. இங்கே பாருங்கள், வைக்க முடியல. அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ட்ரேக்குள்ளே உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா 5-6 பாட்டில் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இடமும் கொஞ்சமாக தான் ஆக்குப்பை பண்ணும். அடுத்தது ரேராக யூஸ் பண்ணக்கூடிய டிஃபன் பாக்ஸு, செம்பு ஐட்டம்ஸு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் மேலே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டீ ஃபில்டர். இந்த செம்புலாம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம தண்ணி வந்து டம்ளரில் தான் யூஸ் பண்ணுவேன் நான். இது மாதிரி ரேராக டக்குன்னு ஏதாவது கெஸ்ட்டு வர அன்றைக்கி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரப்போ இது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு மேலால் முன்னாடியே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் இந்த இதில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கிளாஸ் அண்ட் செராமிக் ஐட்டம்ஸ் ஆர்கனைசேஷன் போட்டிருப்பேன். இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக செராமிக் பிளேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பிளேட் வந்து எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால இந்த பிளேட்டை எடுத்து கீழே வச்சுட்டேன். அதுக்கு பதிலாக இந்த ஜூஸர் ஜார்லாம் வந்து மேலே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நம்ம அப்படி தானே வைக்க முடியும், அது மாதிரி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இட்லி பாட்டு, மினி இட்லி பாட்டு, கையில் புளியிற ஜூஸர், இது வந்து சலிக்கிற சல்லடை, இடியாப்பம் புளியறது, இது வந்து எல்லா மிக்சியுடைய மூடி, அந்த மிக்சியுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேட்ஸு எல்லாமே இது ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். ஏன் ட்ரேயில் போட்டு வைக்கிறோன்னா அப்போ தான் ஈஸியாக இழுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் மாதிரி ஏதாவது தீர இந்த இதில் எழுதி வச்சுருவேன். அப்புறம் வந்து அதை எடுத்து அந்த ஒரு பேப்பரில் எழுதி வச்சோன்னா அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சிட்டு போனோன்னா நம்ம ஷாப் பண்ணையில் ஈஸியாக இருக்கும் வாங்குறதுக்கு. இது வந்து பெப்பர் பவுடர், அந்த மாதிரி என்னென்ன பொடி ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, இது ஓமம், இது வந்து சோம்பு பொடி, இது வந்து புளிசாதம் அரைச்சி செய்கிற புளிசாதம் செய்வோம் இல்லையா, அந்த மெத்தடில் செய்கிறப்போ இது தேவைப்படும். அதனால இந்த புளிசாதம் பவுடர் வந்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்தது எல்லாமே வந்து பருப்பு வெரைட்டிஸ் தான். நீங்கள் என்னென்ன பருப்பு, நான் வந்து தட்டைப்பருப்பு, கொள்ளு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, பச்சைக்கடலை பருப்பு, இது வந்து கொத்தமல்லி காஃபி போடுறதுக்காக அந்த மல்லி ரெண்டாக உடைச்ச மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து கடலை மாவு. இது மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க. ரவை, இது இடியாப்ப மாவு, இது வந்து உளுந்து, இந்த மாதிரி இதில் வந்து மல்லித்தூள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸும் நான் ஈஸியாக சமைக்கிறப்போ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி இதை வந்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வந்து இந்த வீட்டில் வந்து எல்லாமே சின்ன கிச்சனாக இருக்கனால
இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் பத்தலை. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் இருக்குது இல்லையா, ரேக்கெல்லாம் செய்வாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி அளவு சொல்லி தனித்தனியாக அந்த ஸ்டீல் கம்பியை வந்து கட் பண்ணி வாங்கிட்டோம். வாங்கி நாங்கள் அந்த நட்டு போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே நட்டு போட்டு முறுக்கி ஒரு பெஞ்ச் மாதிரி வந்து பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த மார்பிள் கல் இருக்கு இல்லையா, இந்த கல் வாங்கி இந்த சைஸ் சொல்லி கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணி இதை போட்டுட்டோம். இதுக்கு டோட்டலாக வந்து 2000 rupees வந்து செலவாச்சு. ஆனால் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. 2000 rupees செலவுனாலும் இங்கே கீழே எல்லாம் கூட்டுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த இதெல்லாம் இல்லைன்னா இந்த இதெல்லாம் தூக்கி கீழே தான் நான் வைக்கணும். கீழே வச்சோன்னா கண்டிப்பாக டஸ்ட் ஆகிடும். கூட்டுறப்பெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் என்னென்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கும் இதே மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இன்னொரு கல் வந்து சொல்லியிருந்தோம், இன்னும் வரலை, லேட் ஆகிறனால அது வந்து நான் இன்னும் போடலை. அது போட்டுட்டோன்னா இந்த கிரைண்டரு, இந்த கல், இந்த அருகாமணி இதெல்லாம் எடுத்து அந்த கல் மேலே வச்சிட்டோன்னா இந்த இடத்துலையும் கூட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா, இதில் வந்து நான் ஆல்ரெடியே ட்ரேஸ் வந்து முதலையே வச்சுருந்தேன். இந்த ட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஜூஸ் கொண்டு போகிறேன்னா ஜூஸ் கொண்டு போகிற டம்ளரு, அது மட்டும் இந்த ட்ரேயில் இருக்கும். எப்போவுமே டிஃபன் பாக்ஸு இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேணும்னா இங்கே தான் இருக்கும். நம்ம எங்கேயுமே தேட தேவையில்லை, இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹாட் பேக் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இதில் வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருவேன். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இது ஒரு கப்பு மட்டும் இருக்காது, இதுக்குள்ளே இன்னொரு கப் இருக்கும். அந்த மாதிரி சேம் சைஸில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருப்பேன், நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கொஞ்சம் பெருசு, இப்போ குழம்பெல்லாம் வச்சோன்னா ஊற்றி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அடுத்து வச்சுருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிற மாதிரி பெரிய கொஞ்சம் குழம்புலாம் ஊற்றி வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரம். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ நான் அந்த மாதிரி பெரிய சின்ன பாத்திரம், அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டம்ளரு, காஃபி போடுறதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் இதில் இருக்கும். டம்ளரு, இதெல்லாம் வந்து ஃபில்டரு, இது வந்து காஃபி ஆற்றுறதுக்கு, இதுவும் வந்து 1/4 லிட்டர் பால் வாங்கணுன்னா இந்த பாத்திரத்தில் வாங்கிக்கலாம். இது வந்து காஃபி ஆற்றுறதுக்கு. அடுத்து அப்படியே கீழே பார்த்தோன்னா இது எல்லாமே குட்டி குட்டி பிளேட்ஸு, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதில் சாப்பிட்ற பிளேட் எதுவுமே நான் இதில் வைக்கல. இது வந்து பால் வாங்குகிற பாத்திரம். ஸோ பால் வாங்குறதுக்கு, காஃபி போடுறதுக்குன்னா இந்த இதில் இருந்து மட்டும்தான் எடுப்பேன். நான் வேறு எதுலேயும் மிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணியில் எந்த பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி உருட்டுறது வச்சுருக்கேன். அடுத்தது இந்த இதில் வந்து உருளைக்கிழங்கு, புளி, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே வச்சுருக்கேன். ஏன் மேம் சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் எடுத்து கட் பண்ணியில் இப்படியே இதோடு எடுத்து பக்கத்தில் வச்சு கட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொண்டு இதில் வச்சுக்குவேன். இப்படி அது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து சிலிண்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து சும்மா வந்து உடைக்காத ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி உடைக்காத ஐட்டம்ஸு, ஒரு சில உப்பெல்லாம் வந்து அப்படியே கொட்ட முடியலன்னா மீதி இருக்க உப்பு, இதெல்லாம் உடைக்காத முன்னாடியே கிராசரி வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்குவேன். தீர எடுத்து லோட் பண்ணிக்குவேன் நான். அடுத்தது இது வந்து உங்களுக்கு அப்படியே வெளியில் சிட் அவுட், அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு சிட் அவுட் இருக்குது. இந்த இப்போ தண்ணியெல்லாம் வரும் அந்த சைடில். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம கிச்சனில் வந்து நான் இந்த இடத்துல மிக்ஸி வச்சுருக்கேன். இங்கே வந்து சிங்க் இருக்குது. சிங்க்கு கீழே வந்து அண்டர் சிங்க் இருக்குது. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த அண்டர் சிங்க் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நான் எப்படி டஸ்ட்பின்லாம் வச்சுருக்கேன், என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தனி வீடியோவை போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம்ஸ் பெரிய பெரிய பாத்திரம் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்கிற குண்டா, அடுத்து வந்து பெரிய பாத்திரம் காய் வடிகட்டுறது, அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு மாவு அரைக்கிறப்ப தேவைப்படும் இல்லையா சம்படா, அதுக்குள்ளே ஒன்று 2 சின்ன சம்படா இருக்குது, ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சுட்டேன். அடுத்து இட்லி சட்டி, அடுத்தது வந்து குக்கர், அடுத்தது வந்து குழம்பு கொஞ்சமாக குழம்பு வைக்கிறப்ப தாளிக்கிறதுக்கு,
இன்னொரு குக்கர், 2 குக்கர் வச்சுருக்கேன் இப்படி. அடுத்தது இது வடை சட்டியெல்லாம் வரிசையில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் சைஸ் வாரியாக. இது ஒன்றும் இடைஞ்சலாலாம் இருக்காது. இதுக்கு உள்ளுக்குள்ளே இன்னொரு குழம்பு குண்டா வச்சுருக்கேன். இந்த ரேக் வந்து இந்த ரேக் இருக்கு இல்லையா, இந்த ரேக் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது நல்ல வெயிட் தாங்குது. இந்த மாதிரி 2 ரேக் போட்டு அடியில் கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கேன், வச்சு அது மேலே தான் இது வச்சுருக்கேன். அடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் 1 லிட்டர் பால் பாத்திரம். அந்த 1 லிட்டர் பால் பாத்திரம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது குக்கரு, இது தாளிக்கிறது, இது மட்டும்தான். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இந்த அமேசானில் அந்த ரேக் வாங்கினேன், அந்த ஸ்டாண்டு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா வெயிட் தாங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸு, நம்ம ஸ்பூனு, சின்ன சின்ன ஸ்பூனெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் இது இந்த ட்ரேயில் போட்டேன். இந்த பேஸ்கெட்டில் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து சல்லடை, இந்த இது இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில் போடுவோம் இல்லையா, எண்ணெய் பலகாரம் செய்கிறதுக்கு அந்த இது வந்து தாளிக்கிற கரண்டி. இது வந்து மத்து. அடுத்தது உள்ளே இருக்கிறது வந்து மத்து. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஏன் கரண்டியெல்லாம் ஒன்றா கலக்காமல் இருக்கேன்னா, கண்டிப்பாக அது வந்து அவசரத்தில் எடுக்கையில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் இந்த சின்ன கரண்டியெல்லாம் இதில் வச்சுக்கிட்டேன். ரொம்ப பெரிய கரண்டியெல்லாம் அடியில் வச்சுருக்கேன். அந்த அடியில் இருக்க கரண்டி நான் யூஸே பண்ண மாட்டேன். இதுக்குள்ளேயே என்னோடய ஒர்க்கெலாம் முடிஞ்சிடும். அது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் பேஸ்கெட் போட்டு இதை மேலே வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா கரண்டி, இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ரொம்ப குட்டியான ஸ்பூனு, இந்த மாதிரி குட்டி ஸ்பூனு, ஃபோர்க்கு, இதெல்லாம் இந்த டம்ளரில் இதில் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து சும்மா சட்னி கரண்டி, இவ்வளோதான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சர்க்கரை, டீத்தூள், காஃபி தூள், அடுத்து வந்து பனங்கல்கண்டு, பூஸ்ட்டு, இதில் வந்து டீக்கு போடுற ஏலக்காய், இதை ஏர்டைட்டில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக பிளேட்ஸு. இந்த செராமிக் பிளேட் வந்து ஃபஸ்ட்டு மேலே வச்சுருந்தேன், அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் எடுத்து கீழே வச்சுட்டேன். அடுத்தது சில்வர் பிளேட்ஸ் மட்டும் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஸ்பைசஸ் ஐட்டம்ஸு. இது எல்லாமே நம்ம தாளிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதில் இருக்குது. உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, சோம்பு, கடுகு, இது வந்து அந்த ஸ்பைசஸ்ஸு, பட்டை, மிளகாய், வரமிளகாய் ஏர்டைட்டில் போட்டு வச்சுருக்கேன், சீரகம், மிளகு, அடுத்து நாட்டு சக்கரை, இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் நம்மளுக்கு இந்த கிச்சனில் பொடி ஐட்டம்ஸு, இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அது வந்து ஃப்ளாஸ்க்கு. கொஞ்சம் இருட்டாக இருக்கனால தெரியலை சரியா. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃப்ளாஸ்க். நான் ரேராக எப்போவாது 6 months ஒன்ஸ் வெளியில் எங்கேயாவது போனால் ஹாட் வாட்டர் போட்டு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆயில் வாங்குறது. இது வந்து ஆயில் வாங்குவோம் இல்லையா கடையில். கடையில் நான் வாங்கணுன்னா பேக்கெட்டில் வாங்க மாட்டோம், இந்த மாதிரி பாட்டில் கொண்டு போய் தான் வாங்குவோம். அந்த இது நான் ஃபஸ்ட்டு டூர்லேயே போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே எல்லாமே அரிசி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இதுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா சமைக்கிற அரிசி, இது இட்லி அரிசி. இதுக்குள்ளே வரமிளகாய் நிறைய இருக்கிறனால இந்த ஏர்டைட்டில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஏர்டைட்டாக தான் இருக்குது. இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி அப்புறம் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கோதுமை மாவு, இது வந்து சர்க்கரை, தேவைப்படுறப்ப எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து மிளகாய் பொடி, இது வந்து கொஞ்சம் மைதா மாவு, ரேராக ஏதாவது பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து பொங்கல் அரிசி இருக்குது, பொங்கல் போடுறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கிச்சன் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.